அவனுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பையனுடைய கிரகங்களெல்லாம் சரி பண்ணி இருந்தாலும் ஜென்மபாவம்னு ஒன்று இருக்குது. அதனுடைய அடிப்படையில் ஈராண்டு காலங்களாக அவனுடைய வாழ்க்கையும் தொழிலும் கொஞ்சம் சரிந்து கொண்டே போகுது. அதனால் சில வேளைகளில் நம்மகிட்ட பேசும்பொழுது கூட அவன் உணர்ச்சி வசப்பட்டு மனவேதனை அடைகிறான். தனக்கும் அவனுக்கும் பிடிக்காதது ஒரு பிரமை ஏற்பட்டு வீட்டுக்குள் அமைதி குறைவு நடந்து கொண்டு இருக்கிறது. அவன் மனத்தையும் தெம்மையாக்கி வாழ்க்கையும் அமைச்சிருந்தா போதுங்களா? கால் ஒன்றுலாம் இந்தா அவனுக்கு வேலையும் கிடைக்கும், திருமணத்தையும் நடத்தி வச்சிருந்தேன். வெற்றி உண்டு. புண்ணியம் பெரு வாயப்பா, வாழ்க. கர்மசாமிக்கு அப்படியா? சரி, கால் வந்துட்டு வரலாம். என்னமா நீ போறவங்க இது யாரு? அப்போ வாங்க. அவருக்கு நிற்க முடியல, அந்த கால் ஆட்கள்லாம் இடிச்சுட்டு நிற்கிறாங்கல்ல. நல்ல விடலை. நான் நம்ப மாட்டேன்ப்பா. அங்கே காலில் விழுது பெருசில், மனசை சாமிகிட்ட கொடுக்கணும், அதுதான் பெருசு. உண்மையா இல்லையா? வரலாம், ஒரே கேள்வி தான். வரலாம். அங்காளம்மன் எங்கே இருக்காங்க? உங்கள் வீட்டுக்குள்ளே போகணும்ல, அவளை தாண்டி வந்தால் தான் போகலாம். என்ன கால் வந்துட்டு வாங்க. மங்களம் அருள்வாய். என்ன துப் துப் துப்? நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லியாச்சு. உனக்கு என்ன வேணும்ப்பா? யாருக்கு என்ன செய்யுது? பக்கத்தில் வா. மகாசக்தி, உன் பேர் என்ன? அப்படியா? டாக்டர்கிட்ட மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? மாத்திரை ஒழுங்காக சாப்பிட்றானே? கண்ணை மூடு. கால் வந்துட்டு வரலாம். பார்த்தாச்சு உன் பையனை. ஏ ஓ நான் இப்படி சத்தம் போட வேண்டிய நினைக்கல. நீங்கள் சும்மா எடுங்க. அந்த தம்பி, உன் பையனுக்கு மனநிலைகள் சம்மந்தமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டுமப்பா. அவனாக ஒரு முடிவு எடுப்பான், அவனாகவே பேசுவான், அவனாகவே உணர்வான். நீங்கள் சொல்கிறத அவன் கேட்க மாட்டான், அவன் காதில் ஏறாது. திடீர்னு முறைச்சி பார்ப்பான். இதெல்லாம் நடக்கும். அவனுடைய மனநிலைகளை சீர்படுத்த வேண்டும். அவனை ஒரு நாளுக்கு கூட்டு வர முடியுமா? வர மாட்டான். அப்போ நான் என்ன செய்கிறது? நாளை காலையில் என்னை பார்த்துட்டு போ. செம்மையாக்கிட்டான். இப்படி ஒரு சூழ்நிலை உள்ளவனுக்கு பெண் கொடுக்க எந்த இழிச்சவாயம் இருக்கான்? என்ன அர்த்தத்தில் நீ பேசிக்கிட்டு இருக்க? அப்படி கேள்வியை கேளு. நாளை காலை என்னை பார்த்து போண்டா. செம்மையாக்கி தரேன், பிள்ளையை திருத்தி தரேன். அப்படியே நல்லா இருப்பாளே, சந்தோஷமா இருக்கு. அவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் விசாரிச்சிங்களா? செல்லில் ஒரு விங்கு வச்சிருக்காளா, அதெல்லாம் செக் பண்ணிங்களா? அத்தனையும் பொய்ன்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும், அவள் சொல்கிறது அத்தனையும் பொய்யாக இருக்கும். புரியுதா? அவள் என்ன செய்தா, நமக்கு தெரியாமல் ஒரு சர்ப்ரைஸனே நடத்துகிறா. அவள் மனநிலைகளை திருப்பி கொண்டு வந்து சேர்க்குறேன், வெற்றியாக்கி தரேன். கெட்ட சகவாசங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய இருக்கிறாங்க. அதில் அவளுடைய உணர்வுகளும் உள்ளங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. மனசை மாற்றி வந்தால் போதுங்களா? அடிச்சிருவான். கால் விட்டுவான். மனமே வரலாம். காலையில் என்னைய பார்த்துட்டு போக்கா, ஆத்திரப்பட்டுறாத. வெற்றி உண்டு, திருச்சி தரேன். காலையில் பேசிடுவான். வாடா தம்பி, இது யாருடா? அவங்க கூட வந்துருக்கா, அதுக்காக சொல்லணுமாக்கா? நிலவுக்கு என்னிடம் என்னடி கோபம் நெருப்பாய் மாறியது, மலருக்கு என்னிடம் ஏனடி கோபம் முள்ளாய் ஆகியது. உன் மனைவி உன்கிட்ட அன்பாக பேச மாட்டேக்கா. உன்னை கணவனுங்கிற இலக்கணத்தில் நடக்கிறதுக்கு அவள் பூரண சம்மதம் கொடுக்க மாட்டேக்கா. அதனால் இவ கூட வாழ்றதை விட நான் கல்யாணமே முடிக்காமல் இருந்திருக்கலாமே கடவுளே அப்படி நினச்சி நீ ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுறியான். கால் விட்டுவான்.
நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நல்லா இருக்கு அந்த பாட்டு. அவன் மனத்தை மாற்றி தரவா இல்லாட்டா அவள் கூட இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிற குழப்பம் அவன் உள்ளத்தில். அவளை திருத்திடுவோமா? திருத்திடலாமா? யாரு நல்லா இருக்கியா? எவன் ஒருத்தன் பொண்டாட்டி மேலே அதிகம் பற்று வைக்கானோ அவன் ஒரு தப்பு செஞ்சால் என் பொண்டாட்டி இயற்கையாக செய்யலை, எவனோ செய்வனை வச்சு செஞ்சுருக்கான்னு நினப்பான். நீ அவட்ட அடிமையாயிட்ட. அதான் உன் உள்ள அப்படி சொல்லுது. அவருடைய உண்மையான குற்றத்தை உனக்கு உணர சக்தி இல்லை. உனக்கு கால் விட்டுவானி உண்மையை சொன்னால் எவன்டா ஏற்றுக்கணும்? அவளுக்கு கிரகங்கள் சரியில்லாமல் அவளுடைய மனநிலைகள் தவறிடுது. புரியுதா? தேவையில்லாதவர்களோடு தொடர்புகள் பேச்சுகள் நிறைய. அதனால் குடும்ப இலக்கணத்தில் குழப்பம் வந்துருச்சு. அவன் மனதை திருத்தி ஒருநிலைப்பட்ட உள்ளத்தோட வீட்டுக்குள்ளே வர வச்சா போதுமா? வா பக்கத்தில். கர்மசாமிக்கு 3 முறை என்னைய பார், ஜெயிச்சிருவேன். நீ நல்லா இருக்கு. பணம் வந்துட்டேன், வருமானம் வந்தாச்சு. போ. கர்மசாமிக்கு மகன் பையனுடைய வேலை கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தது. யாருமா? அக்கா வணக்கம். சுகமாக இருக்கீங்களா? சென்னையில் எந்த இடம்? சென்னையில் எந்த இடம்? அம்பத்தூர் போகிற வழியில் இருக்க புழல் அமைதி. யார் அவர்? பெருமாள் கோயில் எங்கே இருக்கு? சரி, கால் வந்துட்டு வாங்க. உங்கள் ஏரியாவுக்கு போது அந்த பெருமாள் கோயிலை தாண்டி தான் போகணுமா? யாருக்கு பார்க்கணும்? இப்போ என்ன செய்யணும் தம்பிக்கு? தம்பி என்ன செய்கிறாரு? என்ன திடீர்னு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய பற்றைக்குள்ள ஒரு 9 மாதமாக தொழில் கொஞ்சம் செம்மையாக நடக்காமல் மனவேதனைப்பட்டிருக்கேன். இதனால் கடன்களும் மனக்குழப்பமும் இருக்குது. அதனால் இடமாற்றம் தேவையா அல்லது தொழிலை வளர்க்கறதுக்கு வேறு வழி உண்டுமாங்கிற ஒரு குழப்பம். இடையில் ஒருவரோடு பகையும் மனவேதனைகளும் ஏற்பட்டது. அதில் சில தவறுகள் செய்வினைகள் நடந்திருக்குமோங்கிற ஒரு சந்தேகமும் ஐயப்பாடும் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. நடந்தது உண்மை. அதை வெட்டி உங்களை தெளிவுபடி தந்தா போதுமா? கால் வந்துட்டாங்க. கால் வந்துட்டாங்க. வரலாம். இந்தாப்பா செம்மையாக்கி தரேன். தை மாதத்துக்குள்ளே திருமணத்துக்கு வெற்றியாக்கி தரேன். ரொம்ப புலம்பக்கூடாது. தொழில் நல்லா ஆக்கியாச்சு, கல்யாணம் நடந்துடும். கர்மசாமிக்கு அடுத்து என்னுடைய பிள்ளை மூலமாக நிறைய பணத்தை இழந்துட்டேன், அதுக்கு எனக்கு வழிவகுத்து தாப்பா கர்மசாமின்னு கேட்டு வந்தவங்க. பாமா என்னம்மா பணத்தை இழந்துட்டேன்? கால் வந்துட்டாமா? இயலாமையை சொல்லி உத்தரவு இல்லாமல் யாருக்கும் கூப்பிட்டு ஒன்றும் நடக்காது. பொறுத்திருப்போம், சகித்திருப்போம், சுகித்திருப்போம். இன்னொருத்தர காலன்ட்டு உன் உள்ள சாமிட்ட போகலை. போ. அன்பாலே பேங்க்லேருந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்களா, கேஷ் கொடுத்துருக்காங்களா? இப்போ உன் மகன் அந்த பணத்தை கட்டலைன்னா ஆன்லைனில் அவன் மேலே கேஷ் போட்டுருவாங்க. தெரியுமா உனக்கு? தேவையில்லாமல் அவசியம் இல்லாமல் ஓட்டலாக ஏறி கிரெடிட் கார்டில் நிறைய லம்பாக ஏற்றிட்டான். இப்போ அதை தீர்க்க முடியாமல் வேஸ்ட்டில் அலையுது வண்டி. அதனால் உன் பையனுக்கு கொஞ்சம் பணம் இருந்தால் தான் அதுலேருந்து தப்பிக்க முடியும். வாங்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. வரலாம். கொடுக்கா. வேலையை மாற்றி நிலையாக இருக்க வைக்க இந்த கடன் பிரச்சனை உனக்கு தீர்த்து தரேன். இந்தா ஐஸ்வர்யமாக இருப்ப. போ. கடவுள் உனக்கு கால் வந்துட்டுவாங்க. யார் அவர்? பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி. அனைத்து நீங்கள் உட்கார முடியாட்ட நீங்கள் நின்றுக்கலாம். எதுக்கு கஷ்டப்படணும்? நான் எதையும் ஏற்கும் குணமுடையவன். உபையில் அண்ணன் கைவளை பூட்டி. என்ன செய்யணும்? நான் பாடின பாட்டுக்கு அர்த்தம் கல்யாண பாட்டு. பூ முடிப்பால் இன்ப பூங்குழலின்னு அர்த்தம்.
உன் பிள்ளை கல்யாணத்தை பற்றி பேசி பேசி காலம் பூரா வேஸ்ட்டாக போச்சு. சுவாதகத்தை போய் பார்த்து பார்த்து சோதரனுக்கு பணம் கொடுத்தது தான் மிச்சம், காரியம் நடக்கலை. இதுக்கெல்லாம் காரணம் சனி பகவானுடைய கோளாறு இருக்குது. இந்த கல்யாணத்தை தடையில்லாமல் நடத்தி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? கால் ஒன்று சொல்லலாம். வண்டி வாகனம் சொந்தமாக தொழில் வச்சுருக்கிறது யாருப்பா? வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் இந்தாம்மா, வரக்கூடிய தை மாதத்துக்குட்பட்ட திருமணத்தை வெற்றியாக்கி தரேன், நிறைந்த செல்வத்தை தந்து வெற்றியாக்குதேன். வேறு என்ன வேணும்? அடுத்த மாதம் அந்த வேலைக்கு ஒரு ஆர்டர் ஆகுது, செம்மையாகிக்கும். என்ன வண்டினா வச்சுருக்கீங்க? அதில் என்ன தொழில்? உன் வண்டியை வச்சு வியாபார தொழில் பார்க்குறது. முட்டை குழம்பு வைக்குதுன்னா முட்டையை தனியாக கொடுத்து குழம்பு தனியாக கொடுத்த கதையாக இருக்குது. இன்னொரு தரம் நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு யாருப்பா? நீதிமன்றத்தில் வழக்கு. என்னடா வழக்கு தம்பி? அப்படி நின்றுக்காங்க. வா பக்கத்தில். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பின்னால் ஒரு அம்மன் தெய்வத்தினுடைய சக்தி வருது. காயக்கூடிய அம்மன் தெய்வத்தின் சக்தி வருது. அது மட்டும் இல்லாமல் இறந்து போன ஒரு ஆன்மா ஒன்று உங்கள் குடும்பத்துக்குள்ள தெய்வமாக வருது. ஆனால் இப்போ 3 ஆண்டுகள் காலமாக உன்னுடைய தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் பொருள் இழப்பும் வீட்டுக்குள்ள அமைதி குறைவும் உடல்நிலை சரியில்லாத வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கும். இருக்கா? இதுக்கு கிரகங்கள் தான் காரணமே தவிர எந்த மந்திர தந்திரங்களும் காரணம் கிடையாது. இந்த காலங்கள் மாறுகிறதான்னு கேட்டேன். ஆமாம், மாறுகிறது. ஐப்பசி மாதம் செவ்வாய் மாறுகிற பொழுது உன்னுடைய தீய நேரங்களும் மாறுகிறது. வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா பணம் தந்துட்டேன், கனியும் தந்துட்டேன். என்னைக்கு நல்லா இருந்து ஆனந்தமாக வாப்பா, சந்தோஷம் பயாங்க. என்ன நீதிமன்றத்தில் வழக்கு? ஃபாரின் சம்பந்தமாக தொடர்புடையது யார்? பாப்பா என்னப்பா ஃபாரின் சொந்தம்? என்ன விஷயம்ப்பா? யார்கிட்ட கட்டு பண்ண? எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறேன். நின்று வாரேன். இது ஒன்று கால் ஒன்று. கவலைப்படாண்டா, பயப்படாண்டா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உள்ள பையன் எங்கே இருக்கான்? என்ன வழக்கு? இந்த வழக்கில் வெற்றியாக்கி ஜெயிச்சு தந்தா போதுமா? சரி, வேறு என்ன வேணும்? நான் சொன்னால் நீ வருத்தப்படக்கூடாத. வருத்தப்படுவியா? வருத்தப்பட்டால் எனக்கு என்ன? நான் உண்மையை சொல்லிடுறேன். என்ன தேவையில்லாத பெண்டீர் நட்பு அவன் உள்ளத்தில் இருக்குது, புரியுதா? அதுலேருந்து நீக்கி உன் பிள்ளைய நான் காப்பாற்றி தரேன். காலையில் என்னை பார்த்துட்டு போ. நல்லா பாப்பா, காலையில் வந்துட்டு வாப்பா. கருப்பசாமி, என் இடம் என் நிலம் ஒரு வியாபாரம் சம்மந்தமான விஷயத்தை எனக்கு முடிச்சு தரணும்னு கேட்டு வந்தவங்க. யாருப்பா அது? இடம் நிலம் என்ன வியாபாரம்? நீங்கள் இடம் முன்னால் வாங்க. அப்படி உங்களுக்கு எந்த இடம்? இப்போ ஃபாரினில் வச்சுருக்கக்கூடிய தொழில் இப்போ ஒரு 9 மாதமாக உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்துருச்சு. அதே மாதிரி போட்ட அக்ரிமெண்ட்டும் அங்கே முடியக்கூடிய நிலைகள் வந்துருச்சு. அடுத்து போட்ட முதல்ல எடுக்காமல் அடுத்த தொழிலை பார்க்குறதுக்கும் அங்கேயும் வழி இல்லை, இங்கே வந்து செட்டில் ஆகிறதுக்கும் ரூட்டு கிடைக்கல. இதுக்கு அடுத்து எங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியலைங்கிற வேதனையில் என்னையை பார்க்க வந்திருக்கீங்க. கால் வந்துட்டு வாங்க. கொடுத்துட்டுமா? இன்னும் ஓராண்டுக்கு அக்ரிமெண்ட் போட்டு அங்கே தொழிலை நடத்தி உங்களை ஜெயிக்க வச்சு தரட்டுமா? நான் வர வச்சு தரேன், வந்துடும். தைரியமாரு. இன்னும் ஓராண்டுக்கு அங்கே தொழில் பாருங்க, புரியுதா? வர வச்சு தரேன்ப்பா. நீ இந்தியாவில் வந்து செட்டில் ஆகலான்னு முடிவுக்கு வந்திருக்கியா? உன் முதலையும் வாங்கி தரேன். இன்னும் ஓராண்டு அக்ரிமெண்ட்டில் உனக்கு தொழிலை விருத்தி தரேன், பிள்ளையும் காப்பாற்றி தரேன். வாங்க பக்கத்தில்.
நாளை காலையில் என்னை பார்த்து போங்கப்பா, சந்தோஷமாக இருக்கும். போங்க. கர்பசாமிக்கு கவலைப்படாத தம்பி, நான் இருக்கேன்டா, நீ நல்லா இருப்ப. போய்ட்டு வா, நாளை காலைல பாருங்கள். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை தேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அவனை தேரும். உண்மையா? இது யார்? ஆமா, சர்க்கியா என்ன செய்யணும் பிள்ளைக்கு? குழந்தை கண்ணாடி எடுத்து அப்பங்கிட்ட கூட கண்ணை முடி உட்கார், என்னையும் மட்டும் நினச்சிக்கோ. உன் வீட்டுக்காரருடைய மனத்தை பார்த்தேன். சாமி சாத்தா எல்லா விஷயத்தையும் நம்பி நான் வேஸ்ட்டாக போயிட்டேன். இனிமேல் சாமியார் கோயில்னு நீ உங்கள் அப்பனும் அலைங்க, நான் வரலாம் அப்படின்னு அவன் உள் மனசு சொல்லுது. வார்த்தையில் சொன்னால் மாமாவுக்கு பயப்பார் நினச்சி சொல்லாமல் இருக்கார். கால் வந்து சுலமன சாமி வராரா? எங்கே இருக்கிறார்? அவருக்கு எதுவும் கிடாய் கிடாய் விட்டு வேண்டி இருக்கா? நீ விட்டுனா உன் பிள்ளை விட்டுன. சரி, கண்ண மூடி பார்ப்போம். நல்ல ஜீவகாந்தா இந்த மாதத்திலிருந்து கர்ப்பப்பையில் ஒரு புதிய சக்தி பிறக்கும். ஐப்பசிலிருந்து குழந்தை ஜனனமாகும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற திருநாமத்தை ஒவ்வொரு நாளும் துதித்து பிறக்கிற பிள்ளை ஆண் பிள்ளையா பிறக்கும். கருப்பண்ணன் என்று பெயர் வை. வரலாம். கர்ப்பசாமிக்கு இந்த கனியை நீ சாப்பிட்றணும். நாளை வெள்ளிக்கிழமையுமாக சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குளிச்சிடணும். இந்த கனியை குழந்தை பிறந்து கையில் கொண்டு வரும்பொழுது இந்த கனியும் சேர்த்து கொண்டு வந்து தரணும். கர்ப்பசாமிக்கு நல்லா இருப்பான். ஒரு வாரம் தான் இன்னைக்கு கொடுக்க உத்தரவு. என்ன வாங்கினே, நல்லா இருக்கீங்களா? ஆப்ரேஷன் யாருக்கும் நடந்துச்சானே? யாருக்கு என்ன ஆப்ரேஷன்? டோப் 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 இன்னொருத்தர கால் வந்துட்டுவாங்க. ரெண்டு டாக்குமெண்ட் சொந்தமான கேள்வி இருக்கு. என்ன விஷயம்? எனக்கு ஸ்கிராப் பிஸ்னஸும் இருக்குது, ஃபைனான்ஸ் பிஸ்னஸும் இருக்குது. ஓகே, அந்த ஃபைனான்ஸ் டாக்குமெண்ட் எல்லாம் என் கையில் இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த இடம் சொந்தமாக என்ன பண்ணி தரணும்? வெளியில் மாட்டிருக்க பணத்தெல்லாம் வாங்கி தரேன். ஒரு ஸ்கிராப் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ஃபாரினில் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு வருது. அதை செஞ்சு தந்தால் போதுமா? ஓகே. அடுத்து வேறு என்ன வேணும்? விஜயவாடாலையும் ஆந்திராலையும் எனக்கு 2-3 இடம் இருக்குது, அது விற்க மாட்டேங்குது. விஜயவாடாவில் இருக்கக்கூடிய இடம் விற்றுரும். ஆந்திரா இடம் விற்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். ஜெயிச்சு தரேன், காப்பாற்றி தரேன். பணத்தெல்லாம் வாங்கியாச்சு. சரியில்லடா தம்பி, உடல்நிலையில் குறை 25%, மனநிலைகளுடைய குறை 75%. பக்கத்தில் வாங்க. என்ன செய்யுதுமா உனக்கு? என்ன செய்யுது? காது கேட்குமா? என்ன செய்யுது சொல்லு. என்னம்மா செய்யுது? பேசுவாடா அவங்ககிட்ட? இப்போ ஏன் என்கிட்ட பேசலையே? ஏன்? என்னம்மா செய்யுது? அங்கே போனி, இங்கே உட்கார். என்னை நேராக பாரு பார்ப்போம். உன் பேர் என்ன? ம், என்னைய பார்த்து ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? சொல்ல, ஏன் பயப்படுற? தெரியலையோ? சொல்லுமா, தெரியலையா? ஏம்மா பயப்படுற? எதுக்கு பயப்படுற? சொல்ல. பயப்படுறியா? என் பக்கத்தில் ஒரு எரிச்சலாக இருக்கான். என்ன ஏன் பேச மாட்டேக்க? என்கிட்ட ஏன் பேசலை? சொல்ல, என்ன விஷயம்? பேச மாட்டேக்க?
என்கிட்ட ஏன் விளக்கம் பேச மாட்டுக்க? பயமாக இருக்கா என்னை பார்க்கையில்? எரிச்சலாக இருக்கா? பின்னது சுதாரிப்பு இல்லாமல் இருக்கிற? என்னடா செய்து இவளுக்கு? கொஞ்ச நாளாக அவங்க சரியாக நைட்டில் தூங்கல. நான் சொல்கிறேன், நீ வருத்தப்படுவியாடா தம்பி? நீ மட்டும் காலில் வந்துட்டு வாமா. நீ அங்கேயே உட்காரியா? எந்திக்காத. வா. ஆவி சம்மந்தமாக உனக்கு எதுவும் சந்தேகம் வந்துச்சா? தூங்கும் பொழுது உன்னை யாராவது தொடர்றது மாதிரி உனக்கு தெரியுதா? ஒரு ஒரு இவள் உடம்பு கூட தொடர்றது மாதிரியும் உடம்போடு ஒன்று இணைவது போலவும் ஒரு காட்சி தெரியும். இவளுடைய கழுத்து, தலை போன்ற இடங்களில் ஒரு அழுத்தம் தெரியும். அதனால் இவருடைய மனநிலைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? அந்த தீய சக்தியை நீக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன். 2 ஒன்று போல காலில் வந்துட்டு. என்னடா பரமசம் முழிக்க? நீயே கதீஸ்வரி. வீட்டு பக்கம் அம்மன் கோயில் இருக்காடா தம்பி? என்ன கோயில் அது? விஷ்ணு மாயாதேவி. வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு கூட்டு வந்துடலாமா? கூட்டு வரலாம். அலைச்சலை பெருசாக நினைக்காம 7ஆம் தேதி அன்னைக்கே வந்துருங்கோ. பௌர்ணமி அன்னைக்கு சரியாக்கி செம்மையாக சுதந்திரமான செல்ல மகளாக வீட்டுக்கு அனுப்ப வைக்கிறேன். பாப்பா நல்லா இருக்கும். இந்தா தரேன், சந்தோஷமாக இருப்பா. என் பிள்ளையினுடைய ஆரோக்கியம், கால் கை நரம்பு சம்பந்தமான விஷயத்தை சரிபடுத்த முடியுமா முடியாதா அப்படி கேட்டு வந்திருக்காங்க. என்னம்மா நரம்பியல் சம்பந்தமாக எதுவும் பிரச்சனையா? யார்டாடி இவனுக்கு? நீ பையனா? அப்படி விவரமா சொல்லு. கால் வந்துட்டு எல்லாரும். இல்லை இவனை ஐஏஎஸ் படிக்க விடா. நல்லா எழுதுவான். நல்லா எழுதுவான். என்ன மேன், என்ன எப்படி இருக்கிய? உட்கார் கீழே, உட்கார் கீழே. நீ பேச போறியா நான் பேசணுமா? என்னடா செய்யணும்? நீ பேசாதான் உன் வீட்லேயே பேசிக்கலாம். இங்கே ஏடா கூப்பிட்டு வர? நீ விடுமா? ஏன் பிள்ளை அது? பக்கத்தில் வா. ஓடியாடா. கொஞ்ச நேரம் அவனை பற்றி சிந்திக்காமல் நீங்களாம் என்னையை பற்றி சிந்திங்க. நான் இவனை பார்க்குறேன். கண்ணை முடிக்காங்க எல்லாரும். எஸ், ஓகே. தலை சம்மந்தமாக ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்களா? வலப்புறத்தில் உள்ள நரம்பியல் வீக்னஸை பற்றி என்ன சொன்னாங்க? அந்த நரம்பியினுடைய வீக்னஸ் காரணத்தால் ஒரு பக்கத்தை இடுப்பு, ஒரு பக்கத்தை குதிங்கால் சமாதானமான இடங்கள் வந்து என்ன செய்யும்? சமமாக இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இருக்கா? உன் பிள்ளை நல்லாயிருவான். பெரிய ஒன்றும் பாதிப்பு இல்லை. இந்த நரம்பியல் வளர்ந்துடும். 1.5 வருஷ டயத்தில் உன் பிள்ளை உத்தமமான பிள்ளையாக இருப்பான். கால் வந்துட்டுவான். கருப்பசாமிக்கு திருமணம் முடித்து மனக்குழப்பத்தோடு என் பிள்ளைகள் வாழுகிறதுன்னு கேட்டு வந்தவங்க யாரு? வரலாம். வா. உன் பிள்ளைக்கு குறை இருக்குங்கிற எண்ணம் இந்த நொடிப்பொழுதுலேருந்து உன் மனதை விட்டு விலக வேண்டும். உன் பிள்ளை நல்லாயிருவான். தெரபிகள் மூலமாகவும் தெய்வ சக்தியாலும் நல்லாயிருவான். கிரகமும் அவனுக்கு மாறுது. இந்தா செல்வாக்காரு, வாடா குட்டி. அப்புறம் எங்கேயாவது பணம் கொடுத்தீங்களா? எங்கே கொடுத்தாரு ஐயா? எங்கம்மா கொடுத்தாரு? என்ன பிஸ்னஸ்ஸு? சரி, கணமுடு. இந்த அவன் பணம்லாம் வந்து தரும். இனிமேல் அந்த தொழிலை விட்டுடா தம்பி, வேண்டாம். இப்போ கையை வச்சுக்கா. இந்தா மகளே, ஆனந்தமாக இரு. இந்தா என் பேரை சொல்லி இன்னொரு வீடு வாங்கி மங்களமாக எழுதிக்கா. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு புண்ணியமாக இருங்கடா. செல்ல மக்களே, ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள். இந்த கனி அவனை சாப்பிட சொன்னும். இதை நீங்கள் வச்சு கும்பிடணும். போங்க வாங்கண்ணே. யாருடைய பிள்ளைக்கு அது நடக்கு? மகள் கால் வந்துட்டுவாங்க. நீங்கள் அண்ணாச்சி இல்லைங்க, போயிடாதீங்க, போயிடக்கூடாது. நிற்க வேண்டும். ஆண்டவனின் திருவருள் உங்களுக்கு உண்டு. கர்மசாமிக்கு
என்னுடைய பயோடேட்டா ரெஸ்யூம் எல்லாம் ஒரு கம்பெனியில் இருக்குது. ஆனால் எனக்கு எந்த பதனும் இதுவரை கிடைக்கலன்னு ஒரு ஆள் கேட்குறாங்களே, யாரப்பா அது? ஏதாவது வேலைக்கு எதுவும் ரெஸ்யூம் எங்கேயும் கொடுத்துருக்கீங்களா? யாருக்கு கொடுத்துருக்கீங்க? பிள்ளைக்கு கொடுத்துருக்கீங்களாம்மா? எங்கே கொடுத்துருக்கிய? எந்த கம்பெனிக்கு? சரி, இன்னும் வர பதில் கிடைக்கல. எஸ், நில், கூப்பிடுங்க, கால் வந்துட்டோம். சுவாமியே ஹரிகர சுதனே. எப்போ அந்த பிள்ளைகளை சேர்ந்து வாழாமல் மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க, என்ன செய்யலாம்? சரி, இந்த தாலி கழுத்தில் ஏன் கிடக்கணும்? என்ன அவசியம் இருக்குது? அப்படி தகுதி உள்ள தாலி ஏன் கழுத்தில் கிடக்கா? இல்லையே அப்படின்னு மனம் வந்துக்கிடுறாங்க. அதனால் இந்த குழப்பத்தை தீர்த்து ஒற்றுமையாக வாழ வச்சா போதும்ல. கால் வந்துட்டோம் ஜாமனு. ஆமாம், நான் சாமின்னு சரணம் சொன்னேன்னா அதுக்கு எதுவும் காரணம் இருக்கா? என்ன காரணம்? ஆனந்தம் அடைவாய். கால் வந்துட்டோம். மகாராஜன் உலகை கர்மதாமிக்கு இந்தாப்பா, உன் எண்ணம் போல் உன் பிள்ளைகள் மனம் குளிர ஒற்றுமையாக வாழும். பல்லில் எந்த பிரச்சனையும் இல்லை, சாதாரண வலிதான். ஈர்களில் எந்த ஒரு வேர்களும் கெட்டுப்போகவில்லை. கற்பனை செய்து கண்ணீர் ஒடிக்க வேண்டாம், குணமாயிரும். போகலாம், நல்லாயிரும், தைரியமாக இருக்கலாம். என்னை 3 முறை பாருங்கள், ஜெயிச்சிருவீங்க. நல்லா இருங்க. டேய் தம்பி, நல்லா இருக்கியா? புல் எப்போ வாங்கி தருவேன்? நீ இன்னைக்கு வாங்கி தாங்க. ஓடாந்த வானே, ஒரு கேள்விக்கு மட்டும் கேட்க சொல்லு, வேற எதுவும் பேச சொல்லாத. வரலாம். என்னென்ன வேணும்? அப்பா நீயே சொல், என்ன வேணும்? யாருக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு பிரிஞ்சிருக்காங்களா? இளையவன் பொண்டாட்டியுடைய மனத்தை போய் பார்த்தேன். பிடிவாதம் பிடிச்ச ஒரு கழுதையை கட்டி வாழுது. அவன் மனது மாறுமான்னு கேட்டேன். உன் பையனை தூக்கிட்டு தனியாக போயிடலாம்னு நினச்சிக்கிட்டு, ஆனாலும் உங்கள் கூட ஒட்டவே கூடாதுங்கிற எண்ணம். மீண்டும் இந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நேரம் வருது. உங்கள் வீட்டு பக்கத்துக்கு நான் போய் பார்த்தேன். அது யார்? நமக்கு பிடிக்காது. கேட்ட வேணும். ஆஞ்சநேயர் கோயில் எங்கே இருக்குது? சரி, ஓகே. உங்கள் பிள்ளைய ஒற்றுமையாக வாழ வச்சா போதுங்களா? நிறைய பணம் நஷ்டமாயிடுது, உடல்நிலைகள் சரியில்லை. இந்த வேதனைகள்லேருந்து மீட்டணும், அவங்கள நல்லாக்கி தரணும். இந்தா உன் பிள்ளைய ஒற்றுமையாக்கி தரேன், கடத்தை தீர்த்து தரேன், நல்லா இருப்பான். இந்தா சந்தோஷமாக இருக்கு. பாப்பா காலில் விட்டு வா, மெல்ல. என்னடா தாத்தா, நீ ஒரு நாள் தாத்தா தானே ஆவேன். என்னடா தம்பி? தம்பி, நீ கேட்டு வந்த கேள்வி ஒன்று, நான் கூப்பிட்ட கேள்வி ஒன்று. அதனால் உன் உள்ளத்தில் ஒரு குழப்பம். நான் உன் மகனுக்கு வேலையை போட்டு கொடுக்க போகிறோங்கிற ஒரு நம்பிக்கையில் உன்னை கூப்பிட்டேன். வேறு உனக்கு என்ன வேணும்? இந்த நரம்பியல் பிரச்சனைக்கு காரணம் கிரகங்கள். எந்த மனிதராலும் செய்வனை வினைகள் ஒன்றுமே நடக்கவில்லை. அதனால் மனவேதனை தேவையில்லை. உன்னை காப்பாற்றி தரேன், உன் பையனுக்கு வேலையும் தரேன். இந்தா, இதிலிருந்து 27 நாட்களுக்கு பிறகு உனக்கு வருமானம் பெருகும், வேலை கூடும். நல்லா இருக்கும். போயிட்டோம். கர்மசாமிக்கு சித்தூர். நாளை சென்னை உத்தரவு நாளை இருக்கிறது அல்லவா? ஏன் கவலைப்பட வேண்டும்? சித்தூர் செந்தமிழ் பாட்டும் வந்தனை கூறும். கால் வந்துட்டு வரலாம். அண்ணா சித்தூரா சுவாமி? சித்தூரா? என்னப்பா வேணும்? வச்சுக்கி பிறகு உத்தரவு போயிடா, தனியாக வை. குழந்தை கேட்டு வந்தவர்கள் என்ன குழந்தை வேணும் உங்களுக்கு?
மனசார சொல்லிட்டா என் பிள்ளை. கால் வந்துட்டு வா, நீங்களா இருங்கடா, இருங்க நே. அந்த சித்தூர் எல்லைக்குள்ள நான் போனேன். ஊர் எல்லைக்குள்ள ஒரு அருமையாக தண்ணீர் கிடக்கிற இடமும் அதன் அருகிலே ஒரு ஆலயமும் இருக்குதடா. இருக்கா? ஆமாம். அங்கே போய் பார்த்தேன். உங்களுக்கு பொம்பளை பிள்ளை கொடுக்கும்படி உத்தரவாக இருக்கு. மகாலட்சுமின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? மகாலட்சுமி. தை பிறந்தா வழி பிறக்கும் என் தங்கமே தங்கம். தை மாதத்தில் இருந்து உங்களுக்கு குழந்தை ஜனனமாகும். ஐயா அப்போ இல்லை எங்கே லீவில் இருப்பீங்களா டியூட்டியில் இருப்பீங்களா? இங்கே வந்துடுவேன், நீ நான் பார்த்துக்கிடுவேன். காலைல வந்துட்டு வா. இந்தா பொம்பளை பிள்ளைன்னு வருத்தப்படுதியா? இல்லையே, நீயே ஒரு பொம்பளை தான். அப்படி அருமையாயிரு. செல்வ சிறப்போடு அந்த பிள்ளை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்த பிறகு ஒரு மாளிகை கட்டி வாழ்வீங்க. வெற்றி உண்டு. வேற என்னடா வேணும் தம்பி? உன் தம்பிக்கு கல்யாணம் நடக்கணுமா? பக்கத்தில் வா, வாடா, கண்ணமுடு. வரக்கூடிய ஜனவரியிலேருந்து இவனுக்கு தொழில் அமையும். அதுவரை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிடுவோம். வருமானத்துக்கு ஏதாவது வழியை பண்ணி காப்பாற்றித்தாரேன். இந்த வெற்றி அடைவார். வாமா. அது யாரு? தாயார். இந்த பராசக்தி செம்மையாயிருங்களா? வாப்பா சித்தூர் கால் வந்துட்டு வா. அடுத்து பேசு. இன்றைய உத்தரவு ஒன்று தான். நீ ஒரு கல்லில் 7 மாங்காய் அடிக்கலாம். சாமி என்ன வேணும் சாமி உங்களுக்கு? என்ன தொழில்? இன்னொருத்தர காலில் வந்துட்டுவாங்க. எடுத்தார் இவர். அப்படியா? கேட்டு பார்ப்போமா? இருக்காரா? சொல்லுவா. சாமி தாயத்துக்கள் எதுவும் இருக்கா உங்கள்கிட்ட? முன்னால எடுத்துருக்கீங்களா உங்கள் ஏரியாவில்? தாயத்து தகடு எதுவும் எடுத்தீங்களா உங்கள் வீட்டு பக்கம்? எடுத்தீங்களா? அதுக்கு பிறகு வீட்டில் வாழ்க்கை எல்லாமே சரிந்து போச்சுல. கால் விட்டுருவாங்க. நலமான தெய்வம். தக்காளி மொத்த வியாபாரத்தை பார்த்து வெற்றி ஆகணும். அது சம்மந்தமான விஷயத்தில் தொழிலுக்கு ஒரு சில முடக்கங்களை கொடுத்து இப்போ 9 மாதங்களாக நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. நிறைய லட்சங்களை நஷ்டமாக்கிட்ட. இதில் சில பேருக்கும் உனக்கும் வாக்குவாதங்கள் வந்து மனவேதனை ஆகி சில பகைகள் உருவாகியிருக்கு. அதிலிருந்து நீ சரிந்திருக்க. அதை தீர்த்து ஒன்று செம்மையாக வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. இந்தாப்பா உன் வியாபாரம் பெருகும். என்னை 3 முறை பாருடா. பல லட்சங்களுக்கு நீ வியாபாரம் செய்வ. நல்லா இருமா, எனக்கு சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு. உடல்நிலை தகுந்தமாக கேட்டு வந்தது யாரு? சித்தூரா உங்களுக்கு? சித்தூரா? சிவன் கோயில் எங்கே இருக்கு? எதிரில் இருக்கு. ஆனால் நீங்கள் சிவனை வணங்கக்கூடியவர்களா? இல்லையே. வணங்குவீர்களா? வணங்க மாட்டீங்க. நீங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, இதயமிடம் கேட்டு பாருங்கள். அதானே நீங்கள் வாங்க. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை கொண்டவன். இன்னொரு தரம் கால். என்ன தம்பி செய்து உனக்கு? யாருமா அது? வேற இது யாரு? அது யாரு? தர்காவில் எத்தனை முறை ஓதி இருக்கிய? ஓதல் முறை வச்சிங்களா அசர்த்தட்ட சொல்லி? இதுக்கு முன்னால் வைக்கலையா? ஓதல் முறைன்னு ஒன்று உண்டுமே உங்கள்கிட்ட? படிக்க போகிறானா? சரி. இப்போ என்னுடைய மனநிலைகள் உடல்நிலைகள் சரியில்லாமல் இருக்கான். இந்த ரெண்டுக்கும் உரிய காரணம் என்னங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். சில காலங்களுக்கு முன்னால் நம்ம செம்மையாக நல்லா இருந்தான். இடையில தான் அப்படி ஏற்பட்டிருக்கு. அப்போ யாரோ ஏதோ செஞ்சுருக்காங்கங்கிறது ஒரு முடிவு. இந்த முடிவில் இருந்து இவனை வெற்றியாக்கணும், தெளிவு பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதானே விஷயம். கால் வந்துட்டு வா. ஏமா நீ உட்காரு. கால் வந்துட்டு வாடா தம்பி, நான் உன்னை பார்க்கட்டும்.
தத்தித்தவளும் தங்கச்சினையே. வரலாம் வரலாம். இந்த மனநிலைகளை செம்மைப்படுத்தி நான் தந்துருந்தேன். 3 முறை என்னைய பார்க்கணும். பார்க்கும்போது தெளிவாயிடும். என் தந்தை எங்க? எவ்வளோ நாள் ஆச்சு? இவனை சரியாக்கி தர்றது என் பொறுப்பு, சரியா? ஆனால் மருத்துவத்தில் இவனுக்கு அறுவை சிகிச்சை சம்மந்தமாக எதுவும் சொன்னார்களா? நீங்கள் போய் பார்த்தீங்களா? என்ன ட்ரீட்மெண்ட்? சரி, சரியாகி தந்துடுறேன், கவலைப்பட வேண்டாம், தெளிவாக இருக்கலாம். 3 முறை என்னை பார்க்க வேண்டும். 3ஆவது முறை இவன் முழு மனிதனாகுவான். இந்தாடா மகனே, நல்லா இரு, வா பக்கத்தில். ஒரு வீடு சம்மந்தமாக அவனுக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்கும், அதை தீர்த்து தரேன். இந்தா நல்லா இரு, ஐஸ்வர்யமாக இருங்க, நல்லா இருக்கு. எல்லாரும் பொறுமையாக நான் சொல்கிறத பூரா கேளுங்க. தோவாளை, நாகர்கோயில் தோவாளை எல்லை. நாகர்கோவில் எல்லை. டோக்கன் கிடையாது, அது நீங்கள் தேங்காய் பழம் வாங்கின விலை சீட்டு. எதை போய் டோக்கன்? டோக்கனே கிடையாது. உட்காருங்கோ. உன்னுடைய மருமகனுடைய மனத்தை மடக்கி தெளிவில்லாமல் இருக்க வச்சுருக்காங்க. அந்த நிலைகளை நான் மாற்றி தரேன். கண்ண முடி உட்கார். இன்னொரு 18 நாட்களுக்கு அவன் அனுப்பிய தீய சக்தி இருக்குது. அந்த 18 நாளில் அதை விலக்கி அவனை உன் பிள்ளைகிட்ட பேச வைக்கிறேன், வந்து இருக்க வைக்கிறேன். அதே மாதிரி மத்திய சர்க்கார் சம்பந்தமாக அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அதில் உன் பிள்ளை கூட போய் சந்தோஷமாக இருப்பாள், வெற்றி அடைவாய். நீ நாகர்கோவில் யாருப்பா? தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? போக வச்சு தரேன். இந்த விபூதி அங்கே கொண்டு போடணும், ஜெயிச்சு தரேன். என்ன தொழில்? வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பேர் என்னப்பா? பக்கத்தில் வா. 3 ஆண்டு காலங்களாகவே தொழிலில் நஷ்டமும் கடனும் பட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் உனக்கு எதுவும் செய்வினைகள்லாம் ஒன்றும் நடக்கலை. இப்போதைக்கு கிரகங்களும் சூழ்நிலைகளும் சரியில்லை. இதுதான் காரணம். அவசியம் இல்லாமல் ஒரு சில வழக்குகளை சந்திக்கணுமோங்கிற சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் வெற்றியாக்கி வாழ வச்சு தந்தால் போதும்லா. ஒரு கேள்வி இருக்குது, அடுத்து என்ன வேணும்? இந்த உன் தொழில் வளமாகும், பல லட்சம் சம்பாத்தியம் பண்ணுவேன். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு அதே நாகர்கோவில் எல்லை வீடு சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. இது என்னடா? என்ன டாக்குமெண்ட்டு? வீட்டு டாக்குமெண்ட்டா? புஷ். என்னடா குழப்பம் அதில்? விலைக்கு வந்திருக்கு, வாங்கி வாங்கியதுக்கு விலைக்கு. நீ வாங்கியிருக்கியா? வாங்க. பணம் எவ்வளோ வச்சுருக்க? இது 20 லட்சம் ரூபாய் கேட்டிருந்தா. நீ எவ்வளோ வச்சுருக்க? நான் அதில் 10 லட்சம் ரூபா வச்சுருக்கேன். காலில் வந்துட்டு வா. சிவராமனை பார்த்துட்டியாம்மா? நீ லதா சிவராமனை பார்த்துட்டியா? ஆ, இன்னொருத்தர் காலில் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உனக்கு வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. இந்த 10 ரூபாயை கொடுத்துட்டு அட்வான்ஸை போட்டுக்க. 6 மாதத்துக்குள்ள பாக்கியம் வாங்கி வேறு யாரும் வரமாட்டேன்னு வராமல் நிறுத்தி வைக்கிறேன். அப்படி இந்தா பணம் வந்தாச்சு, போ. தொழிலான்னு கேட்டது. அடுத்த உத்தரவில் தொழிலை பற்றி பேசுவோம், போய்ட்டு வா. பிள்ளைங்க வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? நாகர்கோவில் இல்லை. என்ன பிள்ளைம்மா? வாங்க, தைரியமாக வாங்கிடா, நன்னா இருப்பேன். காலம் அம்மா காளியம்மா, மாரியம்மா, முத்து மாரி தாயம்மா.
ஆதியே அந்தமில்லாத ஜோதியே நாராயண. ஐயா கோயில் எங்கே இருக்கு? அங்கே போயிருக்கீங்களா? வாராரே, அதான் கேட்டேன். உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய தரணும்? கால் வந்துட்டாங்க. சிவாய நம. நமச்சிவாயம். அண்ணன் நமச்சிவாயத்தங்க. உன் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனையும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் மந்திர தந்திரங்கள் ஒரு பக்கத்தில் காரணம். அதனால் இந்த நிலைகளிலிருந்து மாற்றி அவங்கள ஒற்றுமையாக வாழ வச்சுட்டு இருந்தால் போதுமா? வேற என்ன வேணும்? தை மாதத்தில் நடக்கும், எல்லாம் வெற்றியாக நடக்கும், சொந்தத்திலே கிடைக்கும். ஐப்பசியில் மரணை பேசி முடிங்க, தையில் கல்யாணத்தை முடிங்க. போயிட்டு வாங்க.